ஹாய் ஆல், வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் அகாடமி. ஸோ இன்னையிலேருந்து நம்ம தினமும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர். சரிபார்க்கும் போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான உயரம் என்ன? சரியான சராசரி உயரம் காண்க. இதுதான் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூவை தப்பா எடுத்திருக்கேன். அப்ப நான் தப்பா எடுத்ததுனால ஆப்வியஸா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆவரேஜும் தப்பா தான் இருக்கும். கரெக்டா? இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சரியான ஆவரேஜ் இல்லாட்டி புதிய சராசரி. ஆமா தானே? நியூ ஆவரேஜ் அப்படி இல்லாட்டி கரெக்ட் ஆவரேஜ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கு வந்து நார்மல் மெத்தட்ல நம்ம வேற மாதிரி போடுவோம். பட் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா, புதிய சராசரி இஸ் ஈக்குவல் டு பழைய சராசரி பிளஸ் ஆர் மைனஸ் வேறுபாடு டிவைடட் பை என். இந்த வேறுபாடுங்கிறது என்ன அப்படின்னா, கரெக்டான மதிப்புக்கும் சரிங்களா, சரியான மதிப்புக்கும் தவறான மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், என்னுடைய பழைய சராசரி என்னது? 150. ஓகே, இருக்கட்டும். அடுத்து 140ங்கிறது தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்? 130ன்னு போட்டிருக்கோம். கரெக்டா? அப்ப இதுதான் சரியான மதிப்பு, இது தவறான மதிப்பு. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது 10. ஓகே, பட் இங்க சரியான மதிப்பு பிளஸ்ஸா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு அப்படின்னா பிளஸ். ஓகே, ஏன்னா நமக்கு வரக்கூடிய மதிப்புங்கிறது அதிகமா வருது. அப்ப நம்ம பிளஸ் பண்ணுவோம். அப்ப +10 டிவைடட் பை, அங்க எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 10 மாணவர்கள். அப்ப 10. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1. ஸோ புதிய சராசரி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா 151. ஓகே, இப்ப செகண்ட் ஒன் பாருங்க. அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி என்ன? இப்ப நமக்கு வந்து நார்மலா சராசரிக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? சராசரி இஸ் ஈக்குவல் டு தரவுகளின் கூடுதல், கொடுக்கப்பட்ட மொத்த தரவுகளின் கூடுதல் டிவைடட் பை n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். கரெக்டா? இப்ப இங்க என்ன கேட்கிறாங்க? கொடுக்கப்பட்ட அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி. அப்ப என்னுடைய முதல் ஈரிலக்க எண் என்னது? 10. ரைட்டா? அண்ட் கடைசி ஈரிலக்க எண் என்னது? 99. அகைன் இங்க நமக்கு சராசரிக்கு இது எல்லாத்தையும் கூட்டணும்னு அவசியம் இல்ல. இது ஒரு ஏபியா இருக்கும்போது, ஏபினா என்னது? டிஃபரன்ஸ் சேமா இருக்கும்போது, டிஃபரன்ஸ் சேமா இருக்கும்போது நான் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன் சராசரிக்கு. என்ன அப்படின்னா, a பிளஸ் எல் டிவைடட் பை 2. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 10. லாஸ்ட் டேர்ம் என்னது? 99 டிவைடட் பை 2. இதுதான் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. ஓகே, அப்ப கூடுதல் டிவைடட் பை என்னங்கிறது மற்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில அமைஞ்சிருக்கு, டிஃபரன்ஸ் சமமா இருக்கு, கான்சிக்யூட்டிவ் சீரியஸா இருக்கு. ஓகே, இது அடுத்தடுத்த எண்கள் தானே. அப்ப இது நம்ம கான்சிக்யூட்டிவ் சீரிஸ்னு சொன்னால இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணிப்பேன்? டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன். a plus l divided by 2. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 109/2. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணா i2 10, 4 8, புள்ளி i2 10. கரெக்டா? அப்ப ஆன்சர் என்னது? 54.5. கிளியர்? ஸோ இப்ப கூடுதலுக்கு ரெண்டு விஷயம் படிச்சிருக்கோம். சராசரிக்கு ரெண்டு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஒன்னு கூடுதல் டிவைடட் பை n. உங்களால முடிஞ்சா 10ல இருந்து ஆரம்பிச்சு 99 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம அதுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேங்களா? முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் n × n + 1 டிவைடட் பை 2. ஸோ அதுவும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த மெத்தட்ல போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைங்கிறப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்? இந்த ஃபார்முலால போடுவோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஓர் ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணை போல 2 மடங்காக உள்ளது. ஓர் ஈரிலக்க எண், அப்ப x y அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது 1's பிளேஸ், இது 10's பிளேஸ். 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணை போல 2 மடங்கு. அதாவது இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எப்படி இருக்கான்? 2 டைம்ஸ் ஆஃப் தி 10's பிளேஸா இருக்கான். சரிங்களா? அடுத்து இலக்கங்களை இடம் மாற்றினால், அப்ப இலக்கங்களை இடம் மாற்றினால் என்ன அர்த்தம்? yங்கிறது 10's பிளேஸ்க்கு போயிடுச்சு, xங்கிறது 1's பிளேஸ்க்கு போயிடுச்சு. இடம் மாறினால் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 27 அதிகம். அப்போ அந்த மாறி இருக்குல்ல, இந்த yx இருக்குல்ல, இது இந்த ஆக்சுவல் xy விட எவ்வளவு அதிகமா இருக்கான்? 27 அதிகமா இருக்கான். இப்ப இதை நான் வந்து நார்மல் மெத்தட்ல எல்லாம் போட போறது இல்லை, டைரக்டா நான் ஷார்ட்கட்ல போட போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? இந்த எண்ணை போல இந்த 1's பிளேஸ்ங்கிறது 10's பிளேஸ் போல 2 மடங்கு இருக்கணும். அப்படியே இங்க பாருங்க, இங்க 10's பிளேஸ் தான் பெருசா இருக்கு. அப்ப இது கேன்சல். அதே மாதிரி இங்கேயும் 10's பிளேஸ் தான் பெருசா இருக்கு. அப்ப இதுவும் கேன்சல். இங்க பாருங்க 36. சோ இந்த 36ன்னு பேசும்போது இங்க 1's பிளேஸ்ங்கிறது 10's பிளேஸை விட 2 மடங்கு இருக்கா?
ஆமா தானே, 3 மூவி 2 6 வந்துருச்சா? அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? 36. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸை விட சாரி டென்ஸ் பிளேஸை விட இது பெருசா இருக்கு. ஆனா இது 3 மடங்கா இருக்கு. சோ நம்மளோட ஆன்சர் என்னது? 36. ஓகே, இன்னொரு கண்டிஷன் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணிடுவோம். சோ இது 36. ஆமா தானே, அதோட என்ன பண்றேன்? 27 கூட்டுறேன். கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. 3 + 1 6. அப்போ இலக்கங்களை இடம் மாற்றினால் 27 அதிகம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? அவ்வளவுதான். ஓகே, சோ இதை நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு போயிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க 4th क्वेश्चन. சோ பெர்சன்டேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000. அதில் 40% ஆண்கள், 25% பெண்கள். அப்ப மொத்தமா ஆட் பண்ண 65% ஓவர். மீதம் வந்து குழந்தைகளாம். அப்ப மீதம் குழந்தைகள்னா என்ன அர்த்தம்? 100%த்துல 65 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 35% தான் சில்ட்ரன். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன? சி, எனக்கு வந்து 40% எவ்வளவுன்னு தெரியும். அப்ப நம்ம வந்து 40 டிவைடட் பை 40% ஆஃப் 32,000. அப்ப 00க்கு 00 கேன்சல். இந்த 320ஐயும் இந்த 40ஐயும் நான் பெருக்கணும். அப்ப பெருக்கணும் என்ன வரும்? 8. சி, ஐ திங்க் இங்க பாருங்க 8ல முடிகிறது எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. பாருங்களேன், இந்த ஒரு 0, இந்த ஒரு 0. அப்ப 00 நான் போட்டுறேன். 8. அந்த 8ல முடிகிறது ஒரே ஒரு ஆன்சர் தான், ஆப்ஷன் பி. ஓகே, இருந்தாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8. அடுத்து முன்னாங்க என்னது? 12. இது பாய்ஸ். அடுத்து சில்ட்ரன் வேணுமா? சில்ட்ரன் எவ்வளவு? 35%. அப்ப 35% ஆஃப் 32,000. 00. சோ அடுத்தது பாத்தீங்க 32ஐயும் 35ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 2 10 மீதி 1 3 5 15 16. மூவி 2 6 3 9. சோ சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 0 12 மீதி 1 1120. சோ அடிச்சு போட்டா 11200. கரெக்டா? அப்ப சில்ட்ரனுடைய மதிப்பு எவ்வளவு? 11,200. ஓகே, கிளியரா? அடுத்து பாருங்க 15 21 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? சோ இதுக்குமே நான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சு 4 இலக்க எண் 4 9 போட்டு டிவைட் பண்ணி அதெல்லாம் இல்ல, ஷார்ட்கட்ல தான் போட போறோம். சோ என்ன பண்ண போறோம் பாருங்க. 15 21 27. சி, ஒரு எண் வந்து 15ஆல வகுப்படணும்னா அது கட்டாயம் எதால வகுப்படணும்? 3ஆலையும் 5ஆலையும் வகுப்படணும். அதே மாதிரி 21ஆல வகுப்படணும்னா 7ஆலையும் 3ஆலையும் வகுப்படணும். அடுத்து 27ஆல வகுப்படணும் அப்படின்னா 9ஆலையும் 3ஆலையும் வகுப்படணும். சோ இப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன்? இப்ப இதை எடுத்துக்கிறேன். ஒரு எண் 5ஆல வகுப்படணுமா? பட் இங்க பாருங்க 49 இருக்கு. அப்ப ஒன்ஸ் பிளேஸ்ல 0 5 தான் இருக்குன்னா, ஆனா அங்க எனக்கு 9 இருக்கு. அப்ப அதை கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க, இங்க என்ன இருக்கு? 9. கரெக்டா? சி, 9ங்கிறப்போ அந்த இலக்கங்களின் கூடுதல் கட்டாயம் எதால வகுப்படணும்? நமக்கு 9ஆல வகுப்படணும். அப்ப இங்க பாருங்களேன், 9 அடுத்து என்னது? 8 4 5. சோ 9 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 9, அகைன் 8 இருக்கு. அப்ப இது எதுல வகுப்படாது? 9ஆம் வாய்ப்பாட்டுல வராது. பட் இதுவும் வகுப்படும், இதுவும் வகுப்படும். பாருங்களேன், 9 + 9 = 18. அகைன் 10 + 8 = 18. ரெண்டுமே வரும். ஓகே, அடுத்து நான் என்ன பண்றேன்? 7ஆம் வாய்ப்பாட்டுல செக் பண்றேன். சி, 7ஆம் வாய்ப்பாட்டுல செக் பண்ணாலும் டிவைட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு என்ன ஆகும்? இது டிவைட் ஆகும். பாருங்களேன், 9 4 5. ஓகே, சி, 7ஆல டிவைட் ஆகிறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, கடைசி இலக்கத்தை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணா 0, அதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த 0 வந்து இன்டு 2 போறதுனால 0 வருது. நான் அடுத்தது பண்றேன் பாருங்க. 5 × 2 போட்டா 10. 10 அடுத்து என்னது? 84. அப்ப 84 is divisible by 7. எத்தனை வாட்டினா? 12 வாட்டி. அப்போ எனக்கு என்ன கேட்டாங்க? 15 21 27ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் தான் கேட்டாங்க. அப்ப எனக்கு இந்த 9450 என்னோட எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. நான் ஏன் இங்க 3 செக் பண்ணலனா, ஒரு எண் 9ஆல வகுப்பட்டா அது கட்டாயம் எதால வகுப்படும்? 3ஆலையும் வகுப்படும். அப்போ எனக்கு இருக்கிறதுலே பெருசு யாரு? 9450. அது எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்ப என் ஆன்சர் இதுதான். ஒருவேளை சிறிய எண்ணு கேட்டிருந்தாங்கன்னு நான் என்ன பண்ணிருப்பேன்? 8505 போட்டிருப்பேன். ஓகே, சோ அடுத்து பாருங்க, மென்சுரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின். களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். சோ திண்ம கூம்புனா என்ன அர்த்தம்? கோன்.
அக்கூம்பை மற்றொரு மாணவர் திண்ம கோளமாக மாற்றினார். தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 3D ஷேப்ல இருந்து இன்னொரு 3D ஷேப்பா நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா அங்க எப்பவுமே அதோடைய கன அளவு சேமா இருக்கும். வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியரா இருக்கும். சரிங்களா? இப்ப எனக்கு வால்யூம் ஆஃப் கோன் என்ன வரும்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகே, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது? 4/3 பை ஆர் கியூப். இங்க காமனா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். சோ பைக்கு பை கேன்சல், 3க்கு 3 கேன்சல். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோளமாக மாற்றி. ஓகே, இங்க நமக்கு வந்து ஹச்சும் ஆரும் கொடுத்திருக்காங்களா, அதை அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஆர் வந்து 12 × 12, ஹச் வந்து 48 இஸ் ஈக்குவல் டு 4 × ஆர் கியூப். ஒரு நாள் 4, 12 நாள் 48. நல்லா பாருங்க, எனக்கு ஆர் கியூபோட வேல்யூ 12 × 12 × 12 வந்திருக்கு. அப்ப ஆருடைய மதிப்பு என்ன வரும்? 12 சென்டிமீட்டர். கிளியர்? அடுத்து பாருங்க, அகைன் ஒரு மென்சுரேஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन. இது ரொம்ப ஈஸி. 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 6 சென்டிமீட்டராக மாறினால் அதன் கன அளவுகளின் விகிதம் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 ஏதோ கியூபோ இல்ல ஸ்பியரோ இல்ல கோனோ வாட் எவர், ஓகேங்களா, அதோடைய சைட்ஸ் வந்து a:b இருந்துச்சுன்னா அதோடைய வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்னா a³ b³. வால்யூம் என்ன அர்த்தம்? கன அளவு. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கோள வடிவத்தோட ஆரம் 3, இன்னொரு கோள வடிவத்தோட ஆரம் 9. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் நமக்கு? 1:3. அப்ப அதன் பக்கங்கள் 1:3 அப்படிங்கிற விகிதத்துல இருந்தா அதோடைய கன அளவு எந்த விகிதத்துல இருக்கும்? 1:27ங்கிற விகிதத்துல இருக்கும். அவ்வளவுதான். 1³ 3³. ஓகே, சோ நம்ம முன்னாடி பார்த்த கான்செப்ட்ல இன்னொரு சம் பாருங்க. ஓகே, 6ஆல் வகுப்படக்கூடிய மூன்றிலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை என்ன? ஓகே, இந்த மாதிரி 6ஆல் வகுப்படக்கூடிய மூன்றிலக்க எண், 8ஆல் வகுப்படக்கூடிய 4 இலக்க எண், இந்த மாதிரி கேட்டாலே அது ஆக்சுவலா ஏபில இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அப்ப அதோடைய எண்ணுக்கான ஃபார்முலா L-A/D+1. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் நான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா எனக்கு தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பேன்? 100 6ஆல டிவைட் பண்ணுங்க. 1 6, மீதி 40. 6 36, மீதி 4. சோ நல்லா கவனிங்க, 100ல எனக்கு மீதி வந்து 4 இருக்கு. அப்ப அந்த எண் 6ஆல வகுப்படணும்னா இன்னும் எனக்கு 2 தேவைப்படுது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகே டிவிசிபிள் பை 6 தான் இருக்கணும் 3 டிஜிட்ஸ்ல அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் நம்பர் 102. இதுவே நம்ம 999 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 999. 1 6, மீதி 39. 6 36, மீதி 3, அகைன் 9. 6 36. ஓகே, இங்க மீதி 3 இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த 3 9ல இருந்து இந்த 3 மைனஸ் பண்ணா 996. அப்ப இதுதான் கடைசி 6ஆல் வகுப்படக்கூடிய மூன்றிலக்க எண். அப்ப எனக்கு ஃபர்ஸ்டும் தெரிஞ்சிச்சு லாஸ்டும் தெரிஞ்சிச்சா? அப்ப அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 4 9 8. அப்ப 894 டிவைடட் பை 6 + 1 இஸ் ஈக்குவல் டு 1 6, மீதி வந்து பாத்தீங்கன்னா 29 வருமா? அப்ப 29னா என்ன அர்த்தம்? 4 24. கரெக்டா? ஆமா தானே? 894 6ஆல டிவைட் பண்ணா 1 6, மீதி 29. 6 24, மீதி வந்து 54. 9 54. அப்ப 149 149 + 1. அப்ப மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? 150 எண்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? 150 எண்கள் இருக்கு. ஓகே, சோ அடுத்து பாருங்க, ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு क्वेश्चन. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் போது ஒரு லீப் வருடம் 53 ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டிருக்க நிகழ்தகவு யாது? ஒரு லீப் வருடமா இருந்து 53 ஞாயிற்றுக்கிழமைகள், 53 என்ன கிழமை கேட்டாலும் ஆன்சர் 2/7 தான். ஓகே, இதுவே சாதாரண வருடமா இருந்து 53 கிழமைகள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் 1/7 தான். எந்த சேஞ்சுமே கிடையாது. சரிங்களா? சோ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல, எனக்கு சண்டே மண்டே ஒரு பாசிபிள் இருக்கு. ஓகே, இல்லாட்டி சாட்டர்டே சண்டே அப்படின்னு இன்னொரு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப மொத்தமா எனக்கு 7 பேர் வரும். மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, அடுத்து என்னது வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, அடுத்து என்னது ஃப்ரைடே சாட்டர்டே.
ஓகே, ஒரு லீப் வருடத்துல 2 ஆட் டேஸ் இருக்கு எனக்கு தெரியும். ஆமா தானே? ஒரு லீப் வருடத்துல 2 ஆட் டேஸ் வருது. அந்த 2 ஆட் டே என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? 1 சனிக்கிழமையா இருந்தா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, 1 ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அடுத்த நாள் திங்கட்கிழமை. சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் அந்த அடுத்தடுத்த நாட்கள் தான் நமக்கு வரும். அப்படி வரும் பொழுது எந்த இடத்துல நமக்கு சண்டே வருது? இங்க ஒரு சண்டே, இங்க ஒரு சண்டே. ஒருவேளை இந்த பேரம் வந்தாதான் நமக்கு 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்கும். அப்ப மொத்தமா கிடைக்கக்கூடிய விளைவுகள் அப்படின்னா 7. அதுல நமக்கு சாதகமான விளைவுகள் அப்படிங்கிறது 2. சோ ஆன்சர் 2/7. ஓகே, இதுவே சாதாரண வருடத்தில் 53 கிழமைகள் அப்படின்னா ஆன்சர் என்னது? 1/7. ஓகே, சோ இன்னையோட லாஸ்ட் சம் பாருங்க. ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन. சரியா? சி இது வந்து 1 கியூப் 2 கியூப் அப் டு எக்ஸெட்ரா k கியூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா என்னது? n into n plus 1 divided by 2 the whole square. அததான் என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 44100 கொடுத்திருக்காங்க. நான் இப்ப என்ன பண்றேன்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஓகே, 441க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 21 அண்ட் 2 0க்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஒரு 0. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். n into n plus 1 is equal to 420. இப்போ இங்க n இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா k இருக்காங்க. கரெக்டா? அங்க கடைசியா k தான் இருக்கு. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? k ஓட மதிப்பை கேட்டிருக்காங்க. இப்ப நான் k க்கு பதிலா ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் k க்கு பதிலா 22ன்னு எடுக்கிறேன். அப்ப 22 இன்ட்டு 23 போட்டா அது எதுக்கு சமமா இருக்கணும்? 420க்கு சமமா இருக்கணும். நல்லா பாருங்க, ஈர்முன் 6. அப்ப இந்த எண் வரல. அப்ப k ஓட ஆன்சர் கட்டாயம் என்னவா தான் இருக்கும்? 20. எப்படி மேம் கட்டாயம் சொல்றீங்க? ஒண்ணுமே இல்ல, இது வந்து 0ல முடிஞ்சிருக்கா? அப்ப கண்டிப்பா அந்த இலக்கத்துல எனக்கு 0 வரணுமா? அப்படி இருக்கிற ஒரே ஆன்சர் யாரு? 20 தான். அப்ப 20 இன்ட்டு 21 இஸ் ஈக்குவல் டு என்னது? 420. ஓகேவா? சோ அடுத்த 10 क्वेश्चन நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Thank you.